வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கெத்தாக அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு வரும் சசிகலா. அதாவது அதிமுகவின் பெருவாரியான தொண்டர்களும் நிர்வாகிகளும் சசிகலாவிற்கு பின்னால் சென்று விட்டார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்தது என்ன தெரியுமா? சசிகலாவுடன் சமாதானமாக போனால் ராமதாஸ் ஐயா அவர்களது ஓட்டுக்களையும் தென் மாவட்டங்களில் உள்ள ஓட்டுக்களையும் அதிமுகவும் பாஜகவிற்கும் பெற்றுவிடலாம். தேவையில்லாமல் சசிகலாவை பகைத்துவிடக்கூடாது. அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு சசிகலா அவர்கள் வருவார். அவருடன் பேச்சுவார்த்தையை நடத்துங்கள். முழுவதுமாக கட்சிக்கு வெளியே இருந்து ஆதரவுகளை திரட்டுமாறு அவரிடம் கூறுங்கள். மன்னிப்பு கேளுங்கள். அதிமுகவின் முக்கிய பொறுப்பை அவருக்கு வழங்குங்கள் என்று அமித்ஷா அவர்கள் கூறியுள்ளார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பத்தில் மறுப்பை தெரிவித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேறு வழி கிடையாது. சசிகலாவை தலைமை அலுவலகத்திற்கு வர வைக்கவில்லை என்றால் அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தேர்தல் நேரத்தில் களப்பணிகளை மேற்கொள்ள மாட்டார்கள். பல கோடி செலவுகள் செய்தும் இந்த தேர்தலில் அதிமுகவும் கூட்டணி கட்சிகளும் தோல்விதான் தழுவும் என்பதை ஏற்படையக்கூடிய ஆதாரங்களுடன் சமர்ப்பித்துள்ளார் அமித்ஷா அவர்கள். இதனால் இன்று மாலை கெத்தாக அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு சசிகலா வருகை தர உள்ளார். இதற்கு கூட்டணி பேச்சுவார்த்தை கிடையாது. ஏனென்றால் ஏற்கனவே தொகுதி பங்கீடு முழுவதுமாக கொடுக்கப்பட்டுவிட்டது. கட்சிக்கு வெளியே இருந்து முழுவதுமாக ஆதரவுகளை கொடுப்பார் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் சசிகலா தரப்பில் என்ன தகவல் கூறப்படுகிறது தெரியுமா? துணை முதல்வர் பதவி எனக்கு வர வேண்டும். தேர்தலில் போட்டியிடாமலே முதல்வராகவோ துணை முதல்வராகவோ பொறுப்பேற்கலாம். பீகாரில் எப்படி நிதிஷ்குமார் அவர்கள் 5 முறை முதல்வராக தேர்தலில் போட்டியிடாமல் இருந்தாரோ அதேபோல் எனக்கு தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்க உள்ளதாகவும் இதற்கு எடப்பாடி சம்மதம் தெரிவித்தால் முழுவதும் ஆதரவுகளை கொடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது மிகப்பெரிய ஒரு சிக்கல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. ஓபிஎஸ் அவர்களும் துணை முதல்வராக இருந்த பொழுது எடப்பாடிக்கு நெருக்கடி ஏற்படுத்தப்பட்டது. இதனால்தான் அந்த 4 ஆண்டுகள் எடப்பாடியால் பயத்திலேயே ஆட்சியை கலைக்கக்கூடிய நிலைமையும் கடைசியில் உருவானது. தொடர்ச்சியாக 3வது முறை வெல்ல முடியாத ஒரு சூழலும் உருவானது. ஆனால் இந்த தேர்தலில் சசிகலாவிற்கு நாம் அந்த மாதிரியான வாக்குறுதியை கொடுத்துவிட்டால் நிச்சயம் அது தனது அதிகாரங்கள் அனைத்தும் பறிபோகிவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக இந்த முடிவை மாற்றும் விதமாக பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மக்களாகிய அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். சசிகலா அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கோரிக்கை நியாயமானதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை முதல்வர் பதவி சசிகலாவிற்கு கொடுக்கலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.